எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் கான்ஃப்ளிக்ட் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜூன்லேருந்தே வந்து இஸ்ரேல் ஈரான் மேலே தாக்குதலை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. அதற்கு பதிலடியாக இவங்களும் ஈரானும் இஸ்ரேல் மேலே வந்து தாக்குதல் வந்து ஏற்படுத்தினாங்க. இனிமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் டொனால்ட் ட்ரம்ப் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவங்க 2 பேரும் வந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க, இது மாதிரி சீஸ்ஃபயர் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கிளைம் பண்ணியிருந்தார். பட் வந்து அவங்க 2 கண்ட்ரீஸுமே அதை பற்றி எதுவுமே சொல்லலை. நாங்கள் வந்து சீஸ்ஃபயர் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே இல்லை. இன்றைக்கி கூட வந்து அந்த சீஸ்ஃபயர் பண்ணியிருக்காங்க, இஸ்ரேலும் வந்து பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 பேருமே வந்து சீஸ்ஃபயர்னு வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து அவங்க 2 கண்ட்ரிஸையுமே வந்து தாக்கி பேசியிருக்காரு. அமெரிக்கா வந்து இஸ்ரேல் சப்போர்ட்டர்ஸ் அவங்க. அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரானுடைய நியூக்ளியர் வெப்பன் தயார் பண்ணுற இடத்த வந்து தாக்கியிருக்காங்க. அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரானுமே வந்து இராணுவம் இருக்கிற இடம் எங்கே இருக்கோ அமெரிக்காவோடது, அங்கெல்லாம் வந்து தாக்குதல்களை ஏற்படுத்தியிருக்காங்க. ஈரான் இஸ்ரேலோட வார் வந்து எஸ்கலேட் ஆகிருக்கு, இந்த ப்ராப்ளம் ஜாஸ்தியாகிக்கிட்டே போச்சு அப்படின்னா வந்து இந்தியாவோட ட்ரேட் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. வெஸ்ட் ஏஷியன் ரீஜனில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரின்னு இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ஆல்ரெடி வந்து இந்தியாவை வந்து அந்த இம்பேக்ட் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ட்ரேடு இஸ்ரேல் ஈரானோட வந்து பண்ணுற ட்ரேடில் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இனியும் ஃபர்தராக எஸ்கலேட் ஆச்சு அப்படின்னா வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுறது கண்ட்ரிஸை அந்த ஈரானு, சிரியா, ஏமன் அந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துக்கெல்லாம் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இதே மாதிரி இருந்து நம்ம வந்து பெரிய ட்ரபுளில் இருக்கோம், இந்த வாரனால் இதே மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து நம்மளோட ட்ரேடு வந்து மேலேருந்து அப்படியே சரிஞ்சு கீழே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஷியன் கண்ட்ரிஸ், வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸோடு இருக்கிற ட்ரேடிங்கு பேஸ் டெக்னோகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறோட சேர்மன் சொல்லியிருக்காரு. அதாவது ட்ரம் க்ளோஷர்ஸு அதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, பேக்கிங் காம்பனன்ட்ஸு அதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்க அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவங்க சராஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட ஷிப்மெண்ட்ஸு அந்த ஈரானுக்கும் ஈராக்குக்கும் போக வேண்டிய பொருட்கள்லாம் வந்து ஹோல்டில் வச்சுருக்கோம் நாங்கள். இது வந்து சிச்சுவேஷன் வந்து ரொம்ப வந்து ஒர்ஸ்ட்டாக இருக்குது, எஸ்கலேட் ஆகுது ப்ராப்ளம் அப்படிங்கிறனால வந்து நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எஸ்கலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கும்போது எஸ்பெஷலி வந்து இது இந்த ஸ்ட்ரெயிட் ஹார்மஸ் அப்படிங்கிறது இதில் வந்து டிஸ்ட்ரப்ட் ஏற்படும் போது சிவியராக அஃபெக்ட் ஆகும் இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டி, அப்புறம் ஷிப்பிங் காஸ்ட் எல்லாம் ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் பண்ணது வந்து ஈரானுக்கு ஃபினான்ஷியல் இயர் அதாவது 2025 வந்து 1.24 பில்லியனுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது பாஸ்மதி ரைஸு, அப்புறம் பனானா, சோயா மீல், பெங்கால் கிராம், டீ, அப்புறம் இம்போர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து $441.8 மில்லியன் வந்து பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலோட பண்ண ட்ரேடிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இங்கே நம்ம இந்தியா அதாவது $2.1 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இம்போர்ட் எவ்வளோனா $1.6 பில்லியன் வந்து பண்ணியிருக்காங்க 2024 to 2025 ஃபினான்ஷியல் இயரில். இப்போது நம்மளுக்கு வந்து யூஏஇலேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஆயிலெலாம் வரும். நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த ப்ராப்ளம்ஸ் இந்த கான்ஃப்ளிக்ட்லாம் இருந்ததுன்னா அது வர்றது வந்து நம்மளுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுத்தும் ட்ரேடிங்கில். இது காஸ்ட்டும் ஜாஸ்தியாகும். நம்மளுக்கு வந்து கம்மியாக வரும்போது காஸ்ட் ஜாஸ்தியாகும். எந்த அளவுக்கு அது வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியல. எஸ்கலேட் பண்ணாமல் டீஎஸ்கலேட் பண்ணால் மட்டும்தான், சீஸ்ஃபயரை வந்து பண்ணால் மட்டும்தான் இது வந்து ப்ராப்ளம் நம்மளுக்கு சால்வ் ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.